ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க வார்த்தைக்கு வல்லமை போயிடும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த பவர் வந்து அப்படியே போயிடும். உங்க வார்த்தை சொன்னா, அத எலியா சொல்லுவான் பாருங்களேன். நான் சொல்லிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். ஆனா யோசிச்சு பாருங்க, இவன் சொல்றான், கர்த்தர் கேட்டு அப்படியே செய்றார். இதுதான் இப்ப இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு பாருங்க. இவன் சொல்லிட்டானா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல 4 வாசிங்க. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. இப்ப இவர் என்ன சொன்னாரு? போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும். இதுக்கப்புறம் எலியா செஞ்ச பெரிய விஷயம் என்ன? இதோட இவர் மினிஸ்ட்ரிக்கான முடிவுரையை அவரே எழுதிட்டாரு. இவர் தானே சொன்னாரு. இவர் என்ன சொன்னாலும் ஆண்டவர் என்ன செய்வாரு? கேட்பாரு. என் வாக்கின்படி அன்றி. திருப்பி இவரே கேட்பாரு. மழை பெய்யட்டும் பாரு, பெய்யும். இவன் சொல்லுவான், போ மழை பெய்யும்பா, நடக்கும். அப்ப இவன் வார்த்தைக்கு என்ன இருக்குது? பவர் இருக்கு. அவசரப்பட்டு சொல்றாப்புல, போதும் கர்த்தாவே, முடிச்சிருங்க, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். வசனம் சொல்லும், கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார்னு இருக்கும். மேகத்தின் மேல் ஏறி எடுத்துக்கொள்ளப்பட்டார், மேலே போயிட்டார், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. நடுவில் என்ன வேலை பார்த்தாரு? ஒன்றும் இதுக்கப்புறம் அக்கினி இறக்குனாரு, அந்த மாதிரி எந்த பெரிய விஷயமும் இருக்காது இனிமேட்டு. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அந்த சாரி பார்த்து இவங்க வீட்டுக்கு போவார், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குமே ஒழிய, அதில் கூட பெரிய கொடுமை என்னென்னா, இவர் ஒரு வார்த்தை சொல்வார், ஆகாப்பு சாவான்னு. அவன் சாவ மாட்டான். இவர் சொல்லி அந்த ப்ராபஸி நடக்காது. நீ போய் ஆண்டவர் தான் சொல்லுவார். ஆனால் ஆண்டவர் தான் சொல்லுவார், போ ஆகாப் சாவான்னு சொல்லும்பாரு. இவர் போய் சொல்லிடுவார். ஆகாப் மனம் திரும்பிடுவான். இப்போ வந்து கர்த்தர் சொல்வார் எலியா கிட்ட, இல்லை இல்லை அவன் மனம் திரும்பிட்டா, இப்போ அவனை சாவடிக்க வேண்டாம், அவன் பையன் காலத்தில் பார்த்துக்கலான்ட்டு போயிடுவார். யோசித்து பாருங்க, இவன் சொன்னா கர்த்தர் கேட்டு செய்யணும் தானே. அப்போ இவன் சொன்ன ஆகாப் சாவணுமா இல்லையா? இப்போ கூட இவனும் சொல்லலை, கர்த்தர் சொல்லித்தான் சொல்கிறான். ஆனால் மாறிடுச்சு. காரணம் என்ன? எப்போ அவன் வாயிலிருந்து எனக்கு போதுன்ட்டானோ அடுத்த ஆளை கொண்டாந்தாச்சு. அப்போ ஒரு தீர்க்கதரிசியோ அபிஷேகம் பண்ணப்பட்டவனோ தன் வாயின் வார்த்தைகளுக்கு எப்படி இருக்கணும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி, அவங்களுக்கு அவங்களே அவங்க வாயின் வார்த்தைகளை பாருங்க. உலகத்தான் சொல்றான், பாசிட்டிவா அறிக்கை பண்ணு, பாசிட்டிவா பேசுன்னு. நீங்க பாசிட்டிவா பேச வேண்டாம், கர்த்தர் மேல விசுவாசமா பேசுங்க. உமக்கு சித்தமானதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்களேன். நடந்துட்டு போகுது, அது அவர் சித்தமானது நடக்க போகுது. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தா அதுதான். எதுனாலும் சரி, உமக்கு சித்தமானாலும் நடக்கட்டும் ஆண்டவர். எல்லாம் என்ன கேட்பாங்க, உங்களுக்கு கவலையா இல்லையா? உங்கள் பையங்களுக்கு சீட்டை பற்றி கவலை இல்லையா? அதை பற்றி கவலை இல்லையா? அவருக்கு சித்தமாக நடக்கொண்டு போயிட்டே இருப்பேன். நம்ம ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பானே? நமக்கு என்ன கவலை? கவலையை வாங்குறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. பாரத்தை தூக்கி போட்டோமா, இப்போ நீங்கள் என்ன அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க?